ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம 48 நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம 33வது நாளில் இருக்கோம். நேற்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சாவித்ரி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள்ட்ட எனக்கு நற்கதி அடைவதற்காக ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுங்க குருவேன்னு வேண்டி கேட்டுக்கிறா. அதற்கு குரு சொல்றாரு, அம்மா, பெண்களுக்கு கணவனை சேவிப்பதை விட நற்கதி வேறு எதுவும் தேவையில்லை. மேலும் பெண்களுக்கு சொன்ன மந்திரம் வீணாகி விடும் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல போறாரு. சரி வாங்க, இப்ப நம்ம நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் நமக்கு சொல்ற கதையை நம்மளும் சாவித்திரியோட சேர்ந்து கேட்கலாம். முன்பு ஒரு முறை தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது தேவர்கள் எல்லாம் இந்த அரக்கர்களை கொல்ல அவங்க எல்லாரும் உயிர் பெற்று வந்துகிட்டே இருந்தாங்க. போர் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கத்து தேவர்கள் எல்லாரும் அரக்கர்களை கொன்று குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இறந்த ஒவ்வொரு அரக்கர்களும் மீண்டும் உயிர் பெற்று திரும்ப சண்டைக்கு வந்துகிட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அரக்கர்களோட குரு சுக்கராச்சாரியார் என்ன பண்றாரு, மிருத சஞ்சீவினி மந்திரத்தால் அவங்கள எல்லாரையும் பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அரக்கர்களோட குரு மிருத சஞ்சீவினி மந்திரத்தால அந்த இறந்த அரக்கர்கள் எல்லாத்தையும் மீண்டும் உயிர் பெற வைத்து போருக்கு திரும்ப அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த இந்திரன் என்ன பண்றாரு, நேரா சிவன் கிட்ட போயிடுறாரு. சிவபெருமானால தான் நம்மளை காப்பாற்ற முடியும். இப்படி நம்ம எவ்வளவு நேரம் சண்டை போட்டாலும் அரக்கர்களை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கொல்ல அவங்க திரும்ப உயிர் பெற்று நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த போரை முடிச்சு வைக்கணும்னா அது சிவபெருமானால தான் முடியும்னு சொல்லிட்டு இந்திரன் நேரா சிவன் கிட்ட ஈசன்கிட்ட போய் சொல்றாரு. உடனே ஈசன் என்ன பண்றாரு, சிவபெருமான் ரொம்ப கோபமா நந்தியை அனுப்பி வைக்கிறாரு. சுக்கிரனை, அதாவது சுக்கராச்சாரியார பிடித்து கொண்டுட்டு வர சொல்றாரு. நந்தியை அனுப்பி விட்டுருக்காரு. நந்தியும் போறாரு. அங்க போனா சுக்கராச்சாரியார் தியானத்துல இருக்கிறாரு. தியானத்துல இருந்துகிட்டு இருக்க சுக்கராச்சாரியார் என்ன பண்றாரு, நந்தியும் பிடிச்சிட்டு சிவன் கிட்ட விட்டுறாரு. சிவன் என்ன பண்றாரு, சுக்கராச்சாரியார் அப்படியே முழுவதுமா முழுங்கி தன்னோட வயிற்றுல வச்சுக்கிறாரு. இந்த சுக்கராச்சாரியார் வயிற்றுல இருக்கிறாருல, இப்ப சிவனோட வயிற்றுல இருக்கிற சுக்கராச்சாரியார் என்ன தெரியுமா செஞ்சாரு, சிவன் அசந்திருக்கிற நேரமா பார்த்து சிவனோட சிறுநீரில கலந்து என்ன பண்ணிட்டாரு, வெளியே வந்துட்டாரு. சிவனோட சிறுநீரில கலந்து வெளியே வந்துட்டாரு. மீண்டும் வெளியே வந்ததோட மட்டும் இல்லாம திரும்பவும் அரக்கர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. மிருத சஞ்சீவினி மந்திரத்தால இறந்த அரக்கர்களை எல்லாரையும் உயிர் பிழைக்கவும் வச்சுட்டாரு. இது அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்திரன் என்ன பண்றாரு, இது பத்தி எல்லாம் சொல்றாரு பிரகஸ்பதி கிட்ட. தன்னோட குருவான, அதாவது தேவர்களோட குரு தான் பிரகஸ்பதி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி சுக்கராச்சாரியார் அரக்கர்களோட குருவான சுக்கராச்சாரியார் இறந்த அரக்கர்கள் எல்லாரையும் மிருத சஞ்சீவினி மந்திரத்தால இறந்து போன அரக்கர்கள் எல்லாரையும் உயிர் பெற்று வர வச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது நீங்க தான் உதவி செய்யணும், அப்பதான் நம்மளால போர்ல ஜெயிக்க முடியும்னு தேவர்கள் எல்லாரும் இந்திரனோட சேர்ந்து தங்களோட குருவான பிரகஸ்பதி கிட்ட முறையிடுறாங்க. பிரகஸ்பதியும் கொஞ்சம் யோசித்து பாக்குறாரு. ஒரு மந்திரத்தை பெண்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் 3வது நபருக்கும் அந்த மந்திரம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மந்திரம் செயலிழந்து போயிடும். அதனால ஏதாவது ஒரு வழியை நம்ம செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சதுக்கு அப்புறம் தன்னோட மகனை கூப்பிடுறாரு. பிரகஸ்பதி என்ன பண்றாரு, தன்னோட மகன், பிரகஸ்பதியோட மகன் தான் கசன் அவரோட பேரு. பிரகஸ்பதி தன்னோட மகனான கசனை கூப்பிட்டு, நீ ஒரு மாணவனாக போ, மாறு வேடத்துல ஒரு மாணவனா போ, என்னோட பையன்னு சொல்லாம வேற ஒரு மனிதனாக நீ அங்க சென்று சுக்கராச்சாரியாரை சந்தித்து அவர்கிட்ட எப்படியாவது நீ சீடனா சேர்ந்து மிருத சஞ்சீவினி மந்திரத்தை எப்படியாவது செயலிழக்க செஞ்சிரு அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்து தன்னோட மகனை பிரகஸ்பதி அனுப்பி வைக்கிறாரு. கசனை அனுப்பி வைக்கிறாரு. கசன் என்ன பண்றாரு, நேரா சுக்கராச்சாரியாரை போய் பாக்குறாரு. பார்த்து சாஷ்டாங்கமாக வணங்குறாரு. வணங்கிட்டு சொல்றாரு, நான் ஒரு பிராமண பாலகன், உங்களோட புகழெல்லாம் கேள்விப்பட்டு உங்கள்கிட்ட நான் கல்வி கற்பதற்காக வந்திருக்கேன். தயவு செய்து என்னை உங்களோட சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு வேண்டான். கஜன் வேண்டான். அதை கேட்ட சுக்கராச்சாரியார் யோசிக்கிறார், இவனை சேர்த்துக்கலாமா, யாரு என்னன்னு தெரியாம இருக்கு, இவனை சேர்த்துக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சுக்கராச்சாரியோட மகள் தேவயானி, சுக்கராச்சாரியாரோட மகள் தான் தேவயானி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. தேவயானி கஜன் என்ன ரொம்ப அழகா இருக்கானே அப்படின்னு அவனோட அழகை பார்த்து காதல் வசப்பட்டு என்ன பண்றா, தன்னோட தந்தையான சுக்கராச்சாரியார்கிட்ட முறையிட ஆரம்பிக்கிறார். இல்ல, நீங்க இந்த பையனை உங்களோட சீடனா சேர்த்துக்கோங்க அப்படின்னு. தேவயானிக்கு பிடிச்சு போச்சு. கஜனை பார்த்த உடனே காதல் வயப்படுறான். ஏன்னா கஜன் அவ்வளவு அழகா இருக்கானா. தன்னோட மகள் மேல ரொம்ப அன்பு வைத்திருந்த சுக்கராச்சாரியாரும் மகள் தேவயானியோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு கசனை சீடனா சேர்த்துக்கிறாரு.
இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சீடனாவே இவர் வந்து அங்க சுக்கராச்சாரியரோட ஆசிரமத்திலேயே இருந்து எல்லாம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படியா இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சு அதை செயலிழக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாணவனா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படியே சிறிது நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற அரக்கர்களுக்கு தெரிய வந்துருச்சு. சந்தேகத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க, இங்க இருக்கிற அந்த மாணவன் வந்து தேவர்களோட குரு பிரகஸ்பதியோட மகன் தான் இவன் இங்க மாறு வேஷத்துல வந்து நம்ம எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு காட்டுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்துல பார்த்து அவனை வந்து கொன்னு அந்த காட்டுலயே அவனை வந்து மறைச்சு வச்சுறாங்க, கொண்டுட்டாங்க. கஜனை வந்து கொன்னு அந்த அரக்கர்கள் எல்லாம் அந்த காட்டு பகுதியிலேயே மறைச்சு வச்சுட்டாங்க. மாலை நேரம் ஆகிருச்சு, நேரம் ஆகிட்டே இருக்கு, பொழுது சாஞ்சிருச்சு, இரவு நேரமும் வந்துருச்சு. கஜன் இன்னும் சுக்கராச்சாரியரோட ஆசிரமத்துக்கு திரும்பி வரல. தேவயானி தன்னோட காதலனுக்காக காத்துக்கிட்டே இருக்கா. கஜன் இன்னும் வரையே வருத்தப்படுறா. நேரம் போய்கிட்டே இருக்கு. பொறுமை இழந்த அவள் என்ன பண்றா, நேரா தன்னோட தந்தைகிட்டே போய் முறையிட ஆரம்பிச்சிடறா. இன்னும் கஜன் இன்னும் வீட்டுக்கு வரல, ஆசிரமத்துக்கு இன்னும் வரல. அவன் எங்க போனா, என்ன ஆனான்னு தெரியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அவன் என்ன ஆனான்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு தன்னோட தந்தை சுக்கராச்சாரியார்கிட்ட வந்து சொல்றான். சுக்கராச்சாரியாரும் தன்னோட அகக்கண்ணால் மனக்கண்ணாலேயே பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் வந்து மரணம் அடைஞ்சிருக்கான் அப்படிங்கறத அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. உடனடியா என்ன பண்றாரு, மிருத சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி அவனை வந்து பிழைக்க வைக்கிறாரு. பிழைக்க வச்சோடனே கஜன் திரும்பவும் உயிரோட வந்துடுறான். தேவயானி ரொம்ப சந்தோஷப்படுறான். இவன் அடுத்த நாள் உயிரோட இருக்கிறத பார்த்த இவனை கொன்ன அந்த அரக்கர்கள் எல்லாருக்கும் கோபம். என்னடா அவனை நேத்தி தானே கொன்னோம், இவன் எப்படி உயிர் பெற்று வந்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது தான் தெரியுது, இல்ல சுக்கராச்சாரியார் தான் வந்து இவனுக்கு வந்து அந்த தன்னோட சீடனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மிருத சஞ்சீவினி மந்திரத்தை வந்து பயன்படுத்தி அவர் வந்து காப்பாத்திருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த அரக்கர்கள் என்ன பண்றாங்க, அடுத்த நாளும் அவனை வந்து கொலை பண்ணி இவனை இப்படியே இவனோட உடலை போட்டவனா இவன் வந்து மீண்டும் வந்துருவான். சுக்கராச்சாரியார் அவரோட சீடனை காப்பாத்துறதுக்காக மிருத சஞ்சீவினி மந்திரத்தை வந்து பயன்படுத்திடுவாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த வாட்டி அவனை கொண்டு அப்படி அவனோட உடலை அப்படியே மறைச்சு வைக்கல, எரிச்சிடறாங்க. எரிச்சு சாம்பலாக்கி நாலா பக்கமும் தூவி விட்டுறாங்க. அன்னைக்கு இரவும் ஆகுது, மாலை நேரம் ஆகுது, இரவு நேரம் வந்துருச்சு, பொழுது சாஞ்சிருச்சு, இன்னும் வரல. தேவயானி வருத்தமா இருக்கா. திரும்பவும் தன்னோட தந்தை சுக்கராச்சாரியார்கிட்ட போயிட்டு முறையிடுறா. தந்தையே, இன்னும் கசன் இன்னும் வரல, கசனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறா. அவரும் திரும்பவும் மனக்கண்ணால பாக்குறாரு. சாம்பல் தான் கண்ணுக்கு தெரியுது. புரிஞ்சுக்கிட்டாரு, அரக்கர்கள் எல்லாரும் கொண்டு எரிச்சிட்டாங்க, அவனை எரிச்சு சாம்பலை வந்து நாலா பக்கமும் தூவி விட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரு திரும்பவும் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை சொல்றாரு. அந்த சாம்பலிலிருந்து திரும்பவும் கசன் வந்து உயிர் பெற்று மீண்டு வந்துட்டான், ஆசிரமத்துக்கு வந்துட்டான். இதை பார்த்த அரகர்களுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை சுக்கராச்சாரியாரும் வந்து சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, அவர் நம்மளோட குரு வேற, அவரோட சக்தி என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இவரை நம்ம எப்படியாவது ஏமாத்தினா மட்டும்தான் இவனை வந்து நம்ம வந்து கொல்ல முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த முறை அவனை கொலை கொன்னதுக்கு அப்புறம் அவன் உடல் வந்து எரிச்சிட்டு சாம்பலை இவரை தூவி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து மீண்டு வந்துருவான். சுக்கராச்சாரியார் தன்னோட சக்தியினால் அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்தி மீட்டு கொண்டுட்டு வந்துருவாரு. அதனால இவனை சும்மா விடக்கூடாது, இந்த சாம்பலை இப்படியே நம்ம தூவி விட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த அரக்கர்கள் இந்த முறை சுக்கராச்சாரியார் குடிக்கிற அந்த தண்ணீர்லயே அந்த சாம்பலை கலந்து சுக்கராச்சாரியாருக்கே கொடுத்துறாங்க. சுக்கராச்சாரியார்னு தெரியாம குடிச்சிட்டாரு. குடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பல் என்ன ஆயிடுச்சு, சுக்கராச்சாரியோட வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டும் லேட் ஆகுது, அவன் இன்னும் வரல, கசன் இன்னும் வீட்டுக்கு வரல. தேவயானி தன்னோட காதலனுக்காக ரொம்ப நேரம் காத்திருக்கா, மீண்டு வரல. அவன் தன்னோட தந்தை கிட்ட சொல்றா. அவரும் மனக்கண்ணால பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிறாரு, கசன் அவரோட வயிற்றுக்குள்ளேயே இருக்கான், சாம்பலா இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவரு தன்னோட மகளான தேவயானி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இங்க பாருமா, போன வாட்டிலாம் அவனை வந்து கொன்னு பிணமா வச்சிருந்தாங்க, உயிர் பெற்று வர வச்சேன் மிருத சஞ்சீவினி மந்திரத்தால. இந்த முறை அதுக்கு அடுத்த முறை வந்து அவனை வந்து கொன்னு சாம்பலா வந்து தூவி விட்டுருந்தாங்க, மீண்டும் உயிர் பெற்று வந்தான். நானும் அந்த மந்திரத்தோட சக்தியை பயன்படுத்துறேன், அவன் மீண்டும் வந்தான். ஆனா இந்த முறை அவன் என்னோட வயிற்றுக்குள்ள சாம்பலா இருக்காமா. இப்ப நான் அவனை உயிர் பெற்று வர வைத்தேன்னா அவன் என் வயிற்றை கிழிச்சுக்கிட்டு தான் வெளியே வரணும். அப்படி வந்தானா நான் செத்துருவோமா, ஏன் அவன் மேல நீ வந்து இவ்வளவு ஆர்வமா இருக்க அப்படின்னு கேட்கும் போதுதான் தேவயானி தன்னோட தந்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. எனக்கு கசனை ரொம்ப பிடிக்கும், அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால வாழ முடியாது, நான் அவனை காதலிக்கிறேன், அவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவரும் சொல்றாரு, அம்மா இங்க பாருமா, அவன் வயிற்று கிழிச்சிட்டு வந்தா நான் செத்துருவேன், நீ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்றான்,
தந்தையே அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு வந்து சொல்லிடுங்க. சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்துங்க. இவன் கசன் வந்து உங்களோட வயிற்றை கிழிச்சு வெளியே வந்துடுவான். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி உங்களை நான் வந்து மீண்டும் வந்து உயிர் பெற்று வர வைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். இதை கேட்ட இவர் சுக்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா இந்த மந்திரத்தை பெண்களுக்கோ அது மட்டும் இல்லாமல் 3வது நபர் யாராவது கேட்டாலோ இந்த மந்திரம் வந்து பயனற்று செயலற்று போயிடும், அதுக்கப்புறம் இது வந்து பயன்படாதுமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இவளுக்கு கோவம் வந்துடுது. என்னோட வாழ்க்கையை விட என் சந்தோஷத்தை விட உங்களுக்கு அந்த மந்திரமும் நீங்களும் தானே முக்கியம். சரி, அந்த மந்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை கட்டிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. இந்த கசன் இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது, நானும் அவன் இழந்த துக்கத்திலேயே சாவுறேன் அப்படின்னு சொல்கிறான். மகள் இப்படி வேதனைப்படுறதை பார்த்து இவருக்கு சுக்கராச்சாரியாருக்கு வேற வழி தெரியாமல் என்ன பண்ணுறாரு, சரிம்மா அந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லி நான் என் வயிற்றில் இருக்க இவனை கசனை வெளியே கொண்டு வரேன், அதுக்கப்புறம் நீ மந்திரத்தை சொல்லுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தன்னோட மகள் தேவயானிக்கு அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்துட்டு அந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறாரு. சுக்கராச்சாரியோட வயிற்றில் இருந்த கசனும் அவரோட வயிற்றை கிழிச்சிக்கிட்டு வெளியே வரான். அதுக்கப்புறம் தேவயானி அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் இவர் சுக்கராச்சாரியாரும் வந்து உயிர் பெற்று வராரு. இப்போ தேவயானி அந்த மந்திரத்தை சொல்லும்போது தன்னோட தந்தை சுக்கராச்சாரியார் உயிர் பெற்று வரணும்னு அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவரோட வயிற்றிலிருந்து வெளியே வந்த கசன் வந்து அந்த மந்திரத்தை கேட்குறான். அப்போ என்ன ஆகுது, ஒரு பெண் வந்து பயன்படுத்துகிறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3வது நபரும் அந்த மந்திரத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த மந்திரம் வந்து பயனற்று போயிடுது. இந்த எல்லா சம்பவங்களும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கசன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் குருக்கிட்ட. சுக்கராச்சாரியர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி, இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க முடியாது குருவே, தயவுசெய்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னை வந்து போக அனுமதி கொடுங்க, இல்லைனா அரக்கர்கள் என்னை வந்து கொன்னுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சுக்கராச்சாரியர் சம்மதிச்சு சரிப்பா நீ போயிட்டு வான்னு வழி அனுப்பி வைக்கிறாரு. அதை பார்த்த தேவயானிக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. தேவயானி கசன்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் உன்னை என்னோட தந்தைக்கு சீடனாக இருக்க வச்சேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு 3 முறை உயிர் பெற வைத்தேன், அதனால் நீ என்னை வந்து மனம் கொண்டு என்னை வந்து திருமணம் செய்து கொண்டு என்னோட ஆசையை நீ வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதற்கு வந்து இந்த கசன் என்ன பண்ணுறான், நீ வந்து சாதாரண ஒரு பெண்ணாக வந்து எனக்கு அறிமுகமாகி இருந்தேன்னா உன்னை நான் திருமணம் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் நீ என்னோட குருவோட மகள், அதனால எனக்கு வந்து சகோதரி முறை வந்து வேணும், அது மட்டும் இல்லாமல் என்னோட உயிரை நீ வந்து காப்பாற்றிருக்க, அதனால எனக்கு நீ வந்து ஒரு அம்மா மாதிரி, எனக்கு வந்து ஒரு தாய் நீ, அப்படி இருக்கும்போது நான் உன்னை வந்து மணப்பது உன்னை திருமணம் செய்வது மிகப்பெரிய பாவமாகிரும், அதனால மன்னிச்சிடு, உன்னோட ஆசையை நான் நிறைவேற்ற முடியாது, உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு நிராகரிக்கிறான். தயவு செஞ்சு என்னை போக விடு அப்படின்னு. ஆனால் தேவயானி என்ன பண்ணுறா, அந்த மோகத்தால் அவன் மேலே இருந்த அந்த மோகத்தால் ரொம்ப கோபம் அடைந்து, நன்றி மறந்த நீனு என்னோட உதவியால தான் என்னோட தந்தைக்கிட்ட நீ வந்து சீடனா சேர்ந்த, நீ கற்ற என் தந்தைக்கிட்ட இருந்து கற்ற வித்தைகள் எல்லாத்தையும் நீ வந்து மறந்து போயிடுவ அப்படின்னு சாபம் கொடுக்குறான். கசனும் ரொம்ப வெறுத்து போயிடறான். வெறுத்து போயிட்டு தனக்கு வீணாக நீ சாபம் கொடுத்தேல, அதனால நீ வந்து ஒரு பிராமண குலத்தில் பிறந்த ஒரு பெண்மணி, இருந்தாலும் உனக்கு வந்து பிராமணன் அல்லாதவன் தான் உனக்கு வந்து கணவனாக வருவான் அப்படின்னு பதிலுக்கு ஒரு சாபமும் எதிர் சாபமும் கொடுத்துறான். கசன் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். அதாவது தேவலோகத்துக்கே அவன் திரும்பி போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து போர் நடக்குது, அரக்கர்கள் எல்லாம் செத்து போகிறாங்க. ஆனால் மிருத சஞ்சீவினி மந்திரம் வந்து பயனற்று போயிடுது, செயலற்று போகுது. அதனால சுக்கராச்சாரியாரால் இவர் அரக்கர்களுக்கு வந்து உதவி செய்ய முடியல, அரக்கர்கள் எல்லாம் செத்து போகிறாங்க. இறுதியாக தேவர்கள் வந்து போரில் வந்து வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க. இந்த கதையை முழுவதுமாக சாவித்திரிக்கு வந்து நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே பெண்களுக்கு வந்து மந்திரங்களை வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கம்மா அப்படிங்கிறத சொல்கிறாரு. உடனே சாவித்திரி என்ன சொல்கிறா, சுவாமி சரி சாமி, நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன், எனக்கு வந்து ஏதாவது ஒரு விரத முறையை வந்து சொல்லிக் கொடுங்க, நீங்கள் எப்படி இருக்க சொல்கிறீங்களோ அதே மாதிரி விரத முறைகளை நான் வந்து கடைபிடிக்கிறேன் சுவாமின்னு தயவு கூர்ந்து சொல்லுங்க சுவாமின்னு வேண்டி கேட்டுக்கிறா. உடனே குரு அவர்கள் சொல்கிறாரு, மகளே, எல்லோரும் சுலபமாக செய்யக்கூடிய திங்கட்கிழமை விரதம் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய திங்கட்கிழமை விரதம் இருக்குமா, அந்த திங்கட்கிழமை விரதத்தை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன், அதை நீ வந்து செய், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல அந்த திங்கட்கிழமை விரதத்தை பற்றி நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை முழுவதுமாக சொல்கிறேன் கேளுன்னு சுவாமிகள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த திங்கட்கிழமை விரதம் வந்து சிவபெருமானுக்கு பிடித்த ஒன்று ஆகையால் இந்த விரதம் செய்தால் சிவன் சந்தோஷம் அடைந்து நாம் கேட்பது எல்லாம் அளிப்பார். முன்பு சூத மகரிஷி சவுனகருக்கும் மற்ற முனிவர்களுக்கும் இந்த விரதத்தை உபதேசம் செய்தார். திங்கட்கிழமை இரவு நேரம் மட்டும் சாப்பிட்டு கொண்டு
புலன்களை அடக்கிக் கொண்டு பக்தியுடன் ஈசனை துதித்து பூஜை செய்ய வேண்டும். இந்த விரத மகிமையை தெரிவிக்கும் கதையை சொல்கிறேன் கேள்னு ஒரு கதையை இப்ப சொல்ல போறாரு. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த திங்கட்கிழமை விரதத்தோட சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கதையை கேட்கலாம். முன்பு சித்திரவர்மன் என்ற மன்னன் ஆர்யாவர்த்தத்தை ஆண்டு கொண்டு இருந்தான். அவர் மிக தர்மமாகவும் நேர்மையாகவும் மக்களை சந்தோஷமடைய செய்து கொண்டு இருந்தார். ஆனால் அவருக்கு வெகு நாட்களாகியும் பிள்ளைகள் இல்லை. மன்னரோட பேர் சித்திரவர்மன். அவருக்கு குழந்தைகள் இல்லை. வெகு நாட்களுக்கு அப்புறம் சிவபெருமானை பூஜித்ததினால் அவரோட கருணையினால, சிவனோட கருணையினால ஒரு பெண் குழந்தையை பிறக்குது. சித்திரவர்மனுக்கு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சிவபெருமானோட அருளால ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாரு. அவளுக்கு சீமந்தினி என்று பெயரும் வைக்கிறாரு. ஜோதிடர்கள் அவள் ஜாதகத்தை பார்த்து நீண்ட நாட்கள் சுகமாகவும் சுமங்கலியாகவும் வாழ்வாள் என்று சொல்றாங்க. குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா மன்னரோட மகள் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பிறந்திருக்கா. அவளோட ஜாதகத்தை வச்சுதான் எதிர்கால அந்த நாட்டோட வாழ்க்கையே இருக்கு. அந்த அரச வம்சாவளி அவங்களோட எல்லா விஷயமும் அந்த ஜாதகத்தை சார்ந்தா இருக்கும். அதனால உடனடியாக ஜாதகமும் பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வியந்து போறாங்க. ரொம்ப அம்சமான ஜாதகமா இருக்கு, ரொம்ப சுகமா சுமங்கலியா ரொம்ப நாள் வாழ்வான், ரொம்ப அம்சமான ஜாதகம்னு ஜோதிடர்கள் எல்லாம் சிலாகித்து பேசுறாங்க. சில நாட்களுக்கு பிறகு ஒரு ஜோதிடர் அரசவைக்கு வராரு. அவரிடம் சீமந்தினியின் ஜாதகத்தை அந்த ராஜா காமிக்கிறார். அதை பார்த்த அவர், அவள் 14ஆம் வயதில் விதவையாகி விடுவாள் அப்படிங்கறத சொல்றாரு. இது கேட்ட அந்த ராஜாவுக்கு சித்திரவர்மனுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. என்னடா மற்ற ஜோதிடர்கள்லாம் இப்படி சொல்றாங்க, ஆனா இந்த ஜோதிடர் இப்படி சொல்றாரு. ஆனா இவர் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஜோதிடர், இவர் சொன்னா நடக்குமே அப்படின்னு நம்புறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஜோதிடர் அவரு சொன்னா, அவர் ஜாதகத்தை கணிச்சா அப்படியே நடக்குமே அப்படின்னு அந்த மன்னர் ரொம்ப கவலைப்படுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சீமந்தினி, அந்த பெண்ணு ரொம்ப கவலைப்படுறா. ஐயோ நமக்கு இப்படிலாம் நடக்க போகுதேன்னு. இந்த நேரத்துல அந்த அரசவைக்கு யாக்ஞவல்கர் என்ற முனிவர் அவரோட மனைவி மைத்ரேயியுடன் வராரு. அந்த அரசவைக்கு வராரு. இதை அறிந்த அந்த பெண் சீமந்தினி என்ன பண்றா, அந்த முனிவரோட மனைவியோட கால்கள் பாதங்களை தொட்டு, அம்மா என்னோட இந்த துர்கதி, இந்த மாதிரியான நிலைமையில நான் இருக்கேன், இதுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுங்க, நான் எப்படியாவது இந்த கெட்ட விஷயத்துல தப்பிக்கணும், நான் தீர்க்க சுமங்கலியாக வாழணுமா, 14 வயதுல நான் விதவையாயிருவேன்னு சொல்றாங்கம்மா, நீங்க தான் என்னை காப்பாற்றணும், ஏதாவது ஒரு நிவாரணம், ஏதாவது ஒரு வழியை காமிங்கன்னு சொல்லிட்டு அந்த முனிவரோட மனைவியோட காலில் விழுகிறா அந்த பெண். உடனே அந்த முனிவரோட மனைவி மைத்ரேயி என்ன பண்றாங்க, சீமந்தனிக்கு சொல்றாங்க, அம்மா சுமங்கலியாக வாழணும் அப்படின்னா திங்கட்கிழமை விரதம் தாமா சிறந்தது. நீ மனதில் பக்தியுடன் திங்கட்கிழமை அன்று பொழுது விடியும் முன்பே எழுந்து நீராடி உண்ணாமல் இருந்து சிவன் பார்வதியரை பூஜை செய். சிவ பூஜையினால் வரும் யோகங்களை கூறுகிறேன். அபிஷேகத்தால் பாவங்கள் தீர்ந்துவிடும். பீடத்தை ஏற்படுத்தி பூஜை செய்தால் சாம்ராஜ்யங்கள் ஏற்படும். சந்தனம் அச்சதைகளால் பூஜை செய்தால் சுகமும் சௌபாக்கியமும் கிடைக்கும். தூபத்தினால் அழகும், தீபத்தினால் ஒளி, நெய்வேத்தியத்தால் போகங்கள், தாம்பூலத்தால் செல்வமும், வணக்கத்தால் நாலாவித செல்வமும், மந்திர ஜபத்தினால் 8 விதமான செல்வங்கள், ஹோமத்தால் நிறைய ஆகாரமும், துதிப்பதால் எல்லா வளமும், பிராமணர்களுக்கு அன்னமிடுவதால் சகல தேவதா அருளும் கிடைக்கும். ஆகையால் நீ தவறாமல் திங்கட்கிழமை விரதத்தை பக்தியுடன் சிரத்தையுடன் செய்தால் நீண்ட சௌபாக்கியமும் தீர்க்க சுமங்கலியமும் கிடைக்கும் என்று சீமந்தனிக்கு, ரொம்ப கவலையோட இருக்க சீமந்தனிக்கு யாக்ஞவல்கர் முனிவரோட மனைவி மைத்ரேயி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட சீமந்தினி என்ன பண்றாங்க, அன்று முதல் பக்தியுடன் திங்கட்கிழமை விரதத்தை செய்ய தொடங்குறா. சிறு வயதிலேயே நடக்க இருக்கிற அந்த அசம்பாவிதத்தை தடுப்பதற்காக சின்ன வயதிலேயே திங்கட்கிழமை விரதத்தை ஆரம்பிச்சிடறா அந்த பெண் சீமந்தினி. இப்படியே நாட்கள் ஓடுது. சீமந்தினிக்கு பருவ வயது வந்த உடனே சீமந்தினியோட தந்தை சித்திரவர்மன் மன்னன் என்ன பண்றாரு, சீமந்தினிக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. இந்திரசேனா மன்னரோட புதல்வனான சந்திரகாதனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. சித்திரவர்மர் தனக்கு ஒரே மகளானதால் மாப்பிள்ளையை வீட்டோடு மாப்பிள்ளையாக வைத்துக் கொள்றார். சீமந்தினி ஒரே பொண்ணு, அதனால சித்தவர்மர் என்ன பண்றாரு, மாப்பிள்ளைய அதாவது சந்திரகாதனை வீட்டோட மாப்பிள்ளையாவே வச்சுக்கிறாரு. எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சது. திருமணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறாரு. நல்லபடியா திருமண வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. சீமந்தனிக்கும் சந்திரகாதனுக்கும் நல்லபடியா தாம்பத்திய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சந்தோஷமா
நல்லா வாழ்ந்துட்டு இருக்க டைம்ல சீமந்தினிக்கு வந்து 14 வயது ஆகுது. அந்த நேரத்துல என்ன ஆகுது, இவன் சந்திரகாதனுக்கு ஒரு ஆசை, யமுனா நதிக்கரையில இந்த காலந்தி அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில போயிட்டு விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால நதியில போய் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அரசவையில் இருக்கிற வீரர்கள் எல்லாம் துணைக்கி கூட்டிக்கிட்டு என்ன பண்ண, ராஜாவோட மருமகன், இன்னொரு நாட்டோட இளவரசன், அப்போ கூட எத்தனை பேர் போயிருப்பாங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. படகுல எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அந்த படகு மூழ்கி அந்த சந்திரகாதன் என்ன பண்றா, தண்ணீருக்குள்ள வந்து மூழ்கிட்டான். வீரர்கள் எல்லாம் குதிச்சு, நீச்சல் வீரர்கள் எல்லாம் குதிச்சு தேடுறாங்க. தேடியும் கிடைக்கல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சித்திரவர்மனை கண்டே பிடிக்க முடியல. நடந்த விஷயத்த போய் நேரா அந்த அரசன்ட்ட சித்திரவர்மன்ட்ட போய் சொல்றாங்க. அரசரே, உங்களோட மருமகன் மாப்பிள்ளை வந்து நதியில வந்து மூழ்கி போயிட்டாரு. நாங்க எவ்வளவோ தேடி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல. இதை கேட்ட உடனே மன்னரும் சீமந்திரி அப்புறம் சொந்தக்காரங்க அந்த அரசவையில இருந்து அவங்க எல்லாரும் ரொம்ப சோகமாயிடுறாங்க, வேதனை அடைகிறாங்க, அழுகுறாங்க. நதிக்கரைக்கு எல்லாரும் ஓடி வராங்க. பிணமாவது அவன் கிடைக்கல, அவ்வளவுதான். எவ்வளவோ நேரம் தேடி பார்த்துட்டாங்க. மூழ்கினவன் தான் எங்க போனானே தெரியல. இப்படி ஆயிடுச்சே, அவனோட பிணமாவது கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீச்சல் வீரர்கள் திரும்ப தேடிக்கிட்டே இருக்காங்க. அரசர் வந்து திரும்ப அனுப்பி வைக்கிறாரு, எப்படியாவது தேடி கொண்டுட்டு வாங்க, பிணத்தையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த சீமந்தனி வெறுத்து போயிடுச்சு அவரோட வாழ்க்கை. ஏன்னா 14 வயது, விதவியா நிக்கிறான். தன்னோட உயிரை விடுவதற்காக வந்து முயற்சி முற்படுறா. அப்ப அங்க கூடியிருந்தவங்க எல்லாரும், அம்மா அவர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்பது தெரியாம, அவன் நீர்ல தானே நம்ம மூழ்கி போனா, அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாம நீ ஏன் அவசரப்படுற, நீ வந்து உயிரை விடக்கூடாது, ஆகையால் நீ சில காலம் வந்து கொஞ்சம் பொறுமையா இருமா, காத்துரு. அவன் நீர்ல மூழ்கினான், நீச்சல் வீரர்கள் தேடினாங்க, ஆனா அவன் கிடைக்கல. அவன் ஒருவேளை உயிரோடையும் இருக்கலாம்ல, நீ ஏன் அவசரப்படுற, நீ அவசரப்படாத, நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு அப்படின்னு எல்லாரும் ஆறுதல் படுத்துறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. அவன் உயிரோட இருப்பதுன்னு சொல்லிட்டு யாருமே நம்பல. அந்த சீமந்தினியோட அப்பால இருந்து யாருமே நம்பல. ஆனா இவ வந்து தற்கொலை பண்ணிக்க கூடாது, இறந்துடக்கூடாது, அப்படி உயிரை விட்டுருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வந்து ஆறுதல் கூடுவதற்காக வந்து அவளை வந்து சரி பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட மகன் சந்திரகாதன் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிறத கேள்வி கேட்ட அவங்களோட அப்பா அம்மா இந்திரசேன அந்த நாட்டோட தம்பதியர் ராஜாவும் ராணியும் மதிக்கெட்டு போறாங்க. அதாவது புத்தி சுவாதனை இல்லாம போறாங்க. உடனே அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து இந்த நேரத்துல தான் இந்த ராஜ்யத்தை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சந்திரகாதனோட அம்மாவையும் அப்பாவையும் சிறையில் அடைச்சிட்டு நாட்டை வந்து கைப்பற்றிடுறாங்க அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து. சீமந்தினியோட அப்பா சித்திரவர்மன் என்ன பண்றாரு, தன்னோட மகளுக்கு 1 வருடம் கழித்த பிறகு பூவும் பொட்டும் எடுத்துடலாம். அதாவது கணவன் வந்து இறந்துட்டான், தன்னோட மகளோட கணவன் வந்து இறந்துட்டாரு, அதாவது மாப்பிள்ளை வந்து இறந்துட்டாரு. மகள் வந்து இப்போ வந்து விதவியா இருக்கா. ஆனால் வந்து பிணம் வந்து கிடைக்கல. பிணம் கிடைக்காததுனால சடங்குகள்லாம் செய்ய முடியல. மகளுக்கு அந்த பூ போட்டு எடுக்கிற அந்த சடங்குகள்லாம் வந்து செய்யவும் முடியாது. ஏன்னா அவன் இறந்துட்டானா என்னங்கிறது அந்த உடல் கிடைச்சா தானே கன்ஃபார்ம் ஆகும். அதனால இவர் என்ன பண்றாரு, அம்மா 1 வருஷம் ஆகட்டும், நீ 1 வருஷம் வரைக்கும் நீ தொடர்ந்து திங்கக்கிழமை பூஜையை மட்டும் விட்டுறாதம்மா, சிவபெருமானுக்கு நீ செய்யற திங்கக்கிழமை பூஜையை மட்டும் விட்டுறாத, அந்த விரதத்தை மட்டும் நீ கடைபிடித்து கொண்டே இருமா, 1 வருஷம் வரைக்கும் நீ செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. சீமந்திரியும் தன்னோட தந்தை சொல்றதை வந்து கேட்டு நடந்துக்கிறா. சரிப்பா, நான் வந்து செய்யறேன், அதே மாதிரி நடந்துக்கிறேன், திங்கக்கிழமை விரதத்தை நான் தொடர்ந்து செய்யறேன் அப்படின்னு அவளும் வந்து சொல்லிடுறா. இங்க வீரர்கள் தேடுறாங்க. சந்திரகாதனோட உடல் வந்து கிடைக்கவே இல்லை. தண்ணீர்ல ஒரு சந்திரகாதன் மூழ்கின டைம்ல என்ன நடந்திருக்குன்னா, நாகக்கண்ணியர்கள்லாம் தண்ணீரில் மூழ்கின சந்திரகாதனை பார்த்து கண்டுபிடிச்சு நாகக்கண்ணியர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அமிர்தத்தை வந்து குடிக்க வச்சிருக்காங்க. குடிச்ச உடனே இவருக்கு வந்து மீண்டும் வந்து உயிர் வந்ததுக்கு அப்புறம் நாகக்கண்ணியர்கள் எல்லாம் பாதாள லோகத்தில் ஒளியாக ஒளித்து கொண்டிருக்கும் நாக உலகத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. தங்களோட அரசனான தட்சகன்ட்டே வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. நாக தேவதைகளோட அரசனோட பேர் தான் வந்து தட்சகன். அந்த தங்களோட ராஜா கிட்டே தட்சகன் கிட்டேயே வந்து சந்திரகாதனை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தட்சகன் வந்து அவனுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. இங்க பார்ப்பா, நீ தண்ணீர்ல மூழ்கி இறந்துட்ட, அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அமிர்தத்தை குடிக்க வச்சு நாக கண்ணீர்கள் வந்து உனக்கு வந்து உயிர் வந்து கொடுத்துருக்காங்க. இனிமேல் நீங்க சௌக்கியமா நீ வந்து இங்கேயே வாழலாம், நீ பயப்படாத, இந்த நாகலோகத்திலேயே நீ வந்து சுகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சந்திரகாதன் தட்சகன்ட்ட சொல்றாரு, நாக தேவதைகளோட நாகங்களோட அரசனான தட்சகன்ட்ட சொல்றாரு, மன்னா தட்சகனே, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நான் வந்து இப்ப உயிரோட இருக்கேன், என்னை வந்து உயிர் பெற வச்சுட்டீங்க. ஆனா நான் இறந்துட்டேன்னு தெரிஞ்சா என்னோட மனைவியும் இறந்துருவான், என்னோட அப்பா அம்மாவும் வந்து என்ன ஆனதுன்னு தெரியல, என்னோட பெற்றோர்களுக்கும் என்ன ஆனதுன்னு தெரியல. அதனால நான் அவங்களையும் பார்க்க போகணும்.
அது மட்டும் இல்லாம என்னோட மனைவி திங்கக்கிழமை ஈசனை வேண்டி விரதம் இருந்துட்டு வந்தா, அவளுக்கு விதவையாக நேரிட்டது. அதனால அவளுக்கு நான் சீக்கிரமே என்னோட மனைவி என்னோட பெற்றோரெல்லாம் நான் வந்து பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் தட்சகன் சொல்றாரு, எங்களோட தெய்வமான சிவபெருமானை உன்னோட மனைவி பூஜித்ததா தான் நீ வந்து மீண்டும் வந்து உயிர் பெற்று வந்திருக்க. அதனாலதான் நீ வந்து நாக கன்னிகளோட கண்ணுல வந்து பட்டிருக்க. அவள் செய்த திங்கட்கிழமையோட மகிமையினாலதான் நீ வந்து மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்க அப்படின்னு சொல்லி தட்சகன் வந்து சந்திரகாதனுக்கு அமிர்தத்தை வந்து குடிக்க வைக்கிறார். மீண்டும் ஒரு முறை ஒரு பாத்திரத்துல அமிர்தத்தை வந்து குடிக்க வச்சதோட மட்டும் இல்லாம மன வேகத்தில் செல்லக்கூடிய வந்து குதிரையை வந்து பரிசா வந்து கொடுக்கிறாரு. அதாவது எங்க போகணும் அப்படின்னு நினைச்சாலே போதும், அந்த குதிரையின் மேல உட்காந்து இப்ப நான் இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சாலே போதும், நினைச்ச அடுத்த கடமே அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம். அவ்வளவு வேகத்துல அந்த குதிரை அந்த இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போற ஒரு மாய குதிரை அது. அப்படிப்பட்ட ஒரு குதிரையை வந்து கொடுக்கிறாரு. உனக்கு எந்த ஆபத்து நேரிட்டாலும் என்னை வேண்டினால் உடனே வந்து உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு ஒரு வரமும் கொடுக்கிறார் தட்சகன். நாகங்களோட அரசன் தட்சகன் வந்து என்ன நீ எப்ப கூப்பிட்டாலும் வருவேன், உனக்கு எந்த ஆபத்துனாலும் என்னை கூப்பிடு, நான் உடனே வந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம நிறைய பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அவன் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாரு. சந்திரகாதன் அந்த குதிரை மேல ஏறின அடுத்த நொடியே நதியில அவன் எந்த இடத்துல மூழ்கினானோ அதே நதிக்கரைக்கு அவன் திரும்ப வந்துட்டான். அதே நேரத்தில் சீமந்தினியும் திங்கட்கிழமை விரதத்திற்காக நீராட நதிக்கரைக்கும் வந்திருக்கான். அங்கே கதிரவன் போல் ஒளிந்து கொண்டிருக்கும் சந்திரகாதனை பார்த்து இவரை முன்பு எங்கேயே நம்ம பார்த்திருக்கோமே அப்படின்னு பாக்குறான். ஆனா அவன் வந்து ரொம்ப பிரகாசமா ஜொலிக்கிறான். பார்த்த உடனே இவளுக்கு ஆனா தன்னோட பழைய கணவன் மாதிரி இல்ல, ரொம்ப பிரகாசமா ஜொலிச்சிட்டு இருக்கான். இவரை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு திங்கட்கிழமை பூஜை செய்வதற்காக அந்த நதிக்கரைக்கு சீமந்தினி வந்திருக்கான். யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை தன் கணவராக இருக்குமோ என்று நினைத்து பார்த்து கொண்டிருக்கான். சந்திரகாதனும் நகைகள் இல்லாமல் சோக வடிவம் கொண்டிருக்கும் இந்த பெண்ணை பார்த்தால் என் மனைவி போல் தெரிகிறது என்று நினைக்கிறான். ஆனா இவன் முன்னாடி பார்த்த தன்னோட அந்த பழைய அழகான மனைவி மாதிரி இல்ல, ரொம்ப சோகமா இருக்கா. சரியா சாப்பிடாம கொல்லாம, சரியா வந்து துணிகள்லாம் போடாம, ரொம்ப சோர்வடைந்து முகத்துல வந்து எந்த பொலிவு எந்த சந்தோஷமும் இல்லாம இருக்கா. பழைய பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியல, ஆனா தன்னோட மனைவி மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. தட்சகனின் வரத்தினால் மாறு வேடம் பெற்று அவள் அருகில் சென்று தட்சகனோட வரத்தினால மாறு வேஷத்துல வந்து இப்ப போறான். சந்திரகாதன் தன்னோட மனைவி சீமந்தினி பக்கம் போயிட்டு, நீ யாருமா, ஏன் இப்படி சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறான். சீமந்தினி கூட இருந்த அந்த வேலை செய்யற பெண்கள் எல்லாம், அதாவது அந்த அரசவையில வேலை செய்யற பெண்கள் எல்லாம் துணைக்கு வந்து வந்திருக்காங்க. இளவரசி கூட வந்திருக்காங்க. இளவரசிக்கு நடந்த அந்த துயரமான சம்பவங்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி சீமந்தினி இவங்களோட பேரு, இவங்க வந்து எங்க நாட்டோட இளவரசி, இவங்களோட கணவர் வந்து நதியில வந்து மூழ்கிட்டாரு, அவரு என்ன ஆனார்னே தெரியல, ஆனா எங்களோட இளவரசி சாமிந்தினி மட்டும் இன்னும் அவர் உயிரோட இருக்காருங்கிற நம்பிக்கையோட இன்னும் வந்து திங்கட்கிழமை விரதம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க இளவரசியோட கணவர் சந்திரகாதனோட அம்மா அப்பாவும் வந்து இப்ப வந்து புத்தி சோதனை இல்லாம ஆயிட்டாங்க. அதனால அவங்களோட ராஜ்யத்தையும் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சந்திரகாதனோட அப்பா அம்மா பெற்றோர்களை சிறையிலையும் அடைச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் சீமந்தினி கூட வந்திருக்க அந்த வேலை செய்யற பெண்கள், சீமந்தினியோட தோழிகள் எல்லாமே வந்து சந்திரகாதன் வந்து மாறு வேடத்துல இருக்காரு, எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்காரு, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட உடனே முதல்ல போயிட்டு நம்மளோட பெற்றோர்களை வந்து காப்பாற்றுவோம், அதுக்கப்புறமா நம்ம திரும்பி வந்து தன்னோட மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு உடனடியாக தங்களோட பெற்றோர்களை போய் காப்பாற்றணும், நாட்டை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்றாரு, அவங்களோட ராஜ்யத்துக்கு வந்து போறாரு. நாக மன்னனான தட்சகன்ட்ட வரம் பெற்று வந்திருப்பதாகவும் ராஜ்யத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் பெரும் படையுடன் போரிட்டு உங்களை வென்று ராஜ்யத்தை எடுத்து கொள்வேன் என்று சொல்லி மிரட்டுறான். போயிட்டு அங்க போய் சந்திரகாதன், நான் வந்து இப்ப சாதாரணமா வரல, பழைய சந்திரகாதன் கிடையாது, நான் வந்து தட்சகன் கிட்டேயே வரம் பெற்று வந்திருக்கேன், உடனடியா எங்களோட நாட்டை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க, எங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க, இந்த நாட்டை கொடுத்துட்டு நீங்க ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க அவனோட சொந்தக்காரங்க, அதாவது அவனோட நாட்டை வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்துட்டு வியந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, ஆகா இவன் சாதாரணமான ஆள் கிடையாது, இவன் போயிட்டு வந்திருக்கான், நதியில மூழ்கும் போது இருந்த சந்திரகாந்தனுக்கும் இப்பயும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அவன் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா வந்து கடவுளோட ஒளி பெற்று வந்திருக்கான், எங்க நாகலோகத்துல இருந்து வந்திருக்கான், பிரகாசமா ஜொலிக்கிறான். எல்லாம் பயந்து போய் நடுநடுங்கி போய் எல்லாம் காலில் விழுந்து கதறி அடிச்சுட்டு எல்லாம் ஓடி போறாங்க. தங்களோட பெற்றோர்களையும் ராஜ்யத்தையும் மீட்டெடுக்கிறான். பெற்றோர்கள்ட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறான். அம்மா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். நதியில மூழ்கினதுக்கு அப்புறம் நாக தேவதைகள், நாக கன்னிகள் வந்து அவனுக்கு வந்து அமிர்தம் கொடுத்தது, அப்புறம் நாகலோகத்துக்கு போனது, அப்புறம் நாகங்களோட அரசன் தட்சகன் வந்து வரம் கொடுத்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயத்தையும் சொல்றான். தன்னோட மனைவி சீமந்தினி வந்து திங்கட்கிழமை விரதம் வந்து இருந்தா, அதனாலதான் எனக்கு வந்து மீண்டும் வந்து உயிர் கிடைச்சது,
அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் நேராக ரொம்ப சந்தோஷமா தன்னோட மனைவி சீமந்தினியும் போய் சந்திக்கிறான். நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறான். சீமந்தினியோட திங்கட்கிழமை விரதத்தால் அவன் உயிர் பெற்று 10,000 ஆண்டுகள் ராஜ்யத்தை ஆண்டு சுகத்தோட வாழ்ந்தான். சீமந்தினியோட அந்த திங்கட்கிழமை விரதத்தால் இறந்து போன சந்திரகாதன் மீண்டும் உயிர் பெற்று வந்து 10,000 வருடங்கள் ரொம்ப சுகமாக வந்து வாழ்ந்தானா. இந்த கதை எல்லாத்தையும் சொல்றாரு யாரு, நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சாவித்திரி கிட்ட சொல்றாரு. அம்மா, இதனாலதான் நான் உனக்கு சொல்றேன், இந்த திங்கட்கிழமை விரதத்தை உனக்கு நான் எதுக்காக சொன்னேன்னா இதுக்காக தான் சொன்னேன். உன் மேல நான் வந்து ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். திங்கட்கிழமை விரதத்தை நீ பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருமா. உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும், சௌபாக்கியம் செல்வம் கிடைத்து நீ வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ்வ அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாரு. இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சாவித்திரியோட கணவரோட அப்பா அம்மா, சாவித்திரியோட மாமனாரும் மாமியார் 2 பேரும் வந்துட்டாங்க. தங்களோட மகனை வந்து சுவாமிகள் வந்து காப்பாத்தினது, காச நோய் முத்தி போய் அவன் வந்து இறந்து போனது, கந்தர்வபுரத்தோட எல்லைப்புறத்துல இறந்து போனது, அப்புறம் சுவாமியோட அருளால அவன் மீண்டும் வந்து உயிர் பெற்று வந்தது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஓடோடி வந்துட்டாங்க சுவாமிகளை பாக்குறதுக்காக. சுவாமியோட ஆசிரமத்துக்கே வந்துட்டாங்க. சுவாமியோட பாதத்தில் விழுந்து சுவாமிகளுக்கு நன்றி சொல்லி, சுவாமிகளுக்கு பூஜை செய்து, சுவாமிகளுக்கு வந்து பாதாபிஷேகம் செய்து, சுவாமிகள்கிட்ட ஆசீர்வாதமும் அனுமதியும் வாங்கி கொண்டு தங்களோட மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு அவங்களோட ஊருக்கும் திரும்பி போறாங்க. இதோட இன்னைக்கு பார்க்க முடியுது. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்றைய பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா கதைகள் கேட்டிருப்பீங்க. இதை எதையுமே நம்ம வந்து ஷார்ட் பண்ணி எடிட் பண்ணிலாம் சொல்ல முடியாது. சொன்னோம்னா அதில் வந்து உயிரோட்டமே இருக்காது. அதனால தான் இந்த பதிவு கொஞ்சம் நீளமாகிருச்சு. இவ்வளவு நேரம் பொறுமையோட இவ்வளவு நேரத்தை செலவு செய்து கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக குருவோட அருளும் ஆசையும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.